ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் திருச்செங்கோடு மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3வது வாரத்திலேயும் இந்த இல்லத்திலே நாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே கூட நம்மளுடைய ஆலய ஆராதனையிலே அவரவர் இல்லங்களிலிருந்து இந்த மீடியாஸ் வழியாக நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆராதனை காரணமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாமாலை 795வது பாடலை பாடுவோம். சந்தித்தாசீர்வதியும் என்னையும் சந்தித்தாசீர்வதியும் இயேசுவே நீர் கைவிடாமல் என்னை சேர்த்து ரட்சியும். இரத்தத்தாலே மாசில்லாமல் சுத்தமாக்கி அருளும். என்னையும் சுத்தமாக்கி அருளும். மாரசுத்த தெய்வ அன்பும் மீட்பர் தூய இரத்தமும் தெய்வ ஆவி சக்திதானும் மாண்பாய் தோன்ற செய்திடும். என்னிலும் மாண்பாய் தோன்ற செய்திடும். ஆமென். நாம் கடவுளை சொல்லுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்றுபடி நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேண்டும் இருவில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவங்கள் என்போமானால் நாமே வாஞ்சிக்குவாயிருப்போம். நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி கொண்டவர். நாம் அனைவருமாக ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அமைதியாக இருந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு விலகி அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளிகளே எங்களுக்கு இருக்கும்.
தப்பி தங்களை அறிக்கைகள் எங்கள் மேல் பொறுமையேறும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கற்றளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவராக. வேத பாடங்கள் வாசிப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. யாத்திராகமின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவாக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேதபாடம், அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாராகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பெருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்துள்ளவைகள் பரலோகத்துள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரன். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிஞ்சாயிற்று. வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. இயேசு வந்திருந்த போது 11 ஒருவனாகிய தீத்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாளுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அந்த தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி உன் விழாவிலை போடு, விசுவாசி இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரியுத்தமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னுடனே கண்டதினாலே விசுவாசித்திருந்தாய், காணாதிருந்தும் விசுவாசி இருக்கிறவர்கள் பாக்கியவன்கள் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய அதிகாரம் சங்கீதம் 93. கர்த்தர் ராஜ்யரிகம் பண்ணுகிறார், மகுத்தத்தை அணிந்து கொள்கிறார். கர்த்தர் பராக்கரத்தை அணிந்து அவர் அதை கச்சையை கட்டி கொள்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெறுந்திருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலாய் விட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் எரிச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்தியமான உமது ஆலயத்தில் ஆங்காரிக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து 339வது பாமாலை பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே உலகின் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்தல் என்ற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தலைப்பிலே வேதத்தை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை உயிர்த்தெழுந்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கின்றார், செயல்படுத்துகிறார் என்பதை நாம் ஆராய இருக்கின்றோம். மீதியான் தேசத்திலிருந்து மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது
ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். எகிப்து தேசத்திலே என்னுடைய மக்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன். ஆளோட்டிகளை நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவருடைய வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று உணர்ந்த ஆண்டவர் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அனுப்புகின்றார். அவர்கள் யாரால் அனுப்பப்பட்டவர் என்று என்னை கேட்கும் பொழுது நான் என்ன சொல்வது என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்பவர், இருக்கிறேன் என்று சொல்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்லுங்கள் என்றார். அவ்விதமாக மோசே சொல்கின்றார். பிறகு திக்குவாயினும் மந்த நாவும் உடையவனாகிய என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்கார். இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் என்று சந்தேகப்பட்ட மோசே எகிப்து தேசத்தின் அரசன் பார்வோனிடத்திலே செல்கின்றார். எங்களுடைய ஜனத்தை நீர் அனுப்பிவிட வேண்டும், அவர்களை அடிமையாக்கி கொண்டிருக்க கூடாது, அவர்களை துன்புறுத்தவும் வேதனைப்படுத்தவும் கூடாது, இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்ட பொழுது கடின இறுதியும் உள்ள பார்வோன் அனுப்ப மறுக்கின்றான். பிறகு 10 விதமான வாதைகளை ஏற்படுத்தி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளக்கின பிறகு பார்வோன் எகிப்தன அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் பலவீனமான திக்குவாயினும் மந்த நாக்கும் உள்ள மனிதனை, இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக மோசேயை வழிநடத்தினார், பலப்படுத்தினார், மீட்பின் கருவியாக பயன்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்கின்ற ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார், பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். மக்களின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி காப்பவராக, மீட்பவராக இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுது தோமா அவர்கள் மத்தியில் இல்லை. பிறகு தோமாவோடு சீசர்களும் மற்றவர்களும் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். அப்பொழுது தோமா அவிசுவாசியாக இருக்கிறான் என்பதை அறிந்து அனைவரும் பார்க்கும்படியாக அவருடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட காயத்தை காட்டுகின்றார். தம்முடைய 2 கரங்களையும் ஆணிகளால் கடவப்பட்டதினாலே ஏற்பட்ட காயத்தை காட்டுகின்றார். அப்பொழுது உம்மை தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றான். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உணர்ந்து கொள்கின்றான். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிப்பதற்கு உலகமெங்கும் சென்று ஊழியம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்ற வேத வசனத்தின்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் மரித்தார், அவர் மீண்டும் பிழைத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கின்றார். நம்மை பலப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாட்சியாக மீட்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, வாழ்ந்து காட்டுவதற்காக நம்மை அவர் செயல்படுத்துகிறார், வழிநடத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தோமா நம்முடைய எந்த தேசத்துக்கு வருகின்றார்? கேரளாவிலே கிராகனூர் என்ற பகுதியிலே அவர் வந்து இறங்கும் பொழுது பிராமணர்கள் தங்களுடைய பழக்கப்படி காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். தோமா அவர்களை பார்த்து, ஆண்டவர் தாம் உலகம் முழுவதற்கும்
மனிதனுடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீட்டு ரட்சிக்கின்ற இரட்சகராகிய கிறிஸ்து அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார். நம்மை ரட்சித்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர். உலகம் அனைத்தும் உள்ள மக்களுக்கும் அவர்தான் ஆண்டவர் என்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்பொழுது தோமாவிடத்திலே அவர்கள் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார்கள். கடல் தண்ணீரை எடுத்து வானத்துக்கு நேராக நீங்கள் இறையுங்கள். அப்பொழுது மேலே வீசப்பட்ட தண்ணீர் மேலே அப்படியே விழாமல் நின்றுவிட்டால் நீர் சொல்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல, அவ்விதமாகவே தோமா தண்ணீர் எடுத்து வானத்துக்கு நேராக இறைத்த பொழுது நீர்த்திவலைகள் கீழே விழாமல் அப்படியே வானத்திலே பரவலாக நிற்க கண்டார்கள். உடனே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள ஆண்டவர், அவர் நம்மை எல்லா கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீட்கின்ற இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தோமா தொடர்ந்து அங்கே ஊழியம் செய்து 7 திருச்சபைகளை உருவாக்கி தமிழகத்தின் வழியாக சென்னையில் இருக்கின்ற பரங்கிமலை பகுதியிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பம் என்ற கொலை வெறியினாலே மத வெறியினாலே ஈட்டியினாலே ஊத்தப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி மறிக்கின்றார். இரத்த சாட்சியுடைய இரத்தம் திருச்சபையின் வித்து என்ற வார்த்தைக்கு ஏற்ப சென்னையிலே இன்றைக்கு அநேகம் திருச்சபைகள் உருவாகி அநேக மக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். திருச்சபை அனுதினமும் வளர்ந்து வருகிறது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, நாமும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்புகின்ற ஆண்டவர், தோமாவை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் அவர் தம்முடைய ரட்சிப்பின் கருவியாக பயன்படுத்தி உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக உயிர்த்தெழுதலை உலகுக்கு உணர்த்துகின்ற மக்களாக நம்மை ஆசீர்வதித்து செயல்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா காட்டுப்பகுதியிலே வாழ்ந்து செவிந்தியர்கள் அவர்கள் நரமாமிச பச்சிலைகளாக காடுகளிலே கொடூரமாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு அநாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது டேவிட் பெர்னார்ட் என்ற வாலிபன் அவ்விதமாக கொடிய மக்கள் மத்தியிலே ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, இரட்சகர், அவர் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து அறியாமல் இருந்து நிற்கின்ற ஆண்டவர் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவராலே அழைக்கப்படுகின்றார். அழைப்பை உணர்ந்த டேவிட் பெர்னார்ட் உறுதியாக செவித்தியர் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணிக்கின்றான். விஷயத்தை குடும்பத்தின் மக்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் அங்கே போக வேண்டாம், அவர்கள் என்னை கொன்று தின்று விடுவார்கள் என்று அச்சுறுத்துகிறார்கள். அச்சுறுத்தலையும் டேவிட் பெர்னார்ட் நீர் செவித்தியர் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அமெரிக்க காட்டுப்பகுதிக்கு செல்கின்றார். அங்கே சென்று ஒரு குடிலை அமைக்கின்றார். இந்த விஷயத்தை செவிந்தியர்கள் தெரிந்து கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று கூடி வந்து குடிலை சுற்றிலும் நிற்கிறார்கள். வெளியே வரட்டும் பார்க்கலாம் என்று. பிறகு குடிலுக்குள் எட்டி பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாகபாம்பு சீறி படம் எடுத்து டேவிட் பெர்னார்டை கொல்லுவதற்காக வருகிறது. பக்கத்திலே வந்த பிறகு அது தன்னுடைய கொடிய தலையை திருப்பிக் கொண்டு பின்வாங்கி செல்கிறது. பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர்கள் தங்களுடைய தலைவரிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த மனிதன் சிறப்பான வல்லமை பெற்றவன் என்று அந்த தலைவர் சொல்ல, பிறகு அவர்கள் இந்த டேவிட் பெர்னார்டை அதிக உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது டேவிட் பெர்னார்ட் அவர்களை சந்திக்கும்படியாக வருகின்றார். அப்படி வந்து கொடிய அவர்கள் தன்னை என்ன செய்வார்களோ என்று
நினைத்த டேவிட் பெர்னார்ட் ஆச்சரியப்படுகின்றார். மரியாதையோடு டேவிட் பெர்னார்டை தலைவரோடு சேர்ந்த அனைத்து ஆட்டு மிராண்டிகளும் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சகல கஷ்டத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மீட்கிறவர் அவர் இரட்சகர் என்பதை கூறி அறிவித்த பொழுது அவர்கள் அவரை டேவிட் பெர்னார்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை உணர்ந்த அவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் விசுவாசிகளாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக அனைவரும் சமாதானத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்பி நம்மை ஆண்டவருக்கு உகந்த முறையிலே உயரிய வகையிலே நம்மை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது என்ற இந்த வாக்குத்தன்படி வாழ்வழிக்கின்ற ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராக, நம்முடைய தேவைகளை சிந்திக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, உயிர்த்தில் வல்லமையினால் எழுப்பி நம்மை செயல்படுத்துகிறவராக இருக்கின்றார். விதமான ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் இருப்பவராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரிடத்தில் இருந்து உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் வாசிக்கப்படும். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள உண்டியல்களிலே உங்களுடைய காணிக்கைகளை போட்டு எப்பொழுது ஆலயம் திறக்கிறதோ அந்த நாளிலே ஆலயத்திலே படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிடியரசி காணிக்கையும் ஆலயத்திலே செலுத்தும்படியாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 19/4/2020 பிறந்த நாள் மிஸ்டர் ஜேபஸ் கிறிஸ்டியன். 20/4/2020 பிறந்த நாள் மிஸ்டர் ஜோசப் மாரியப்பன். 20/4/2020 திருமண நாள் மிஸ்டர் மைக்கேல் வையகராஜா, மிஸ்ஸஸ் ரோசலின் மோகன சுந்தரி. 21/4/2020 மிஸ்ஸஸ் புஷ்பராணி எபினேசர், வைஃப் ஆஃப் மிஸ்டர் தர்மராஜ் ஜோசப். 21/4/2020 பேபி ஜெனிட்டா இவாஞ்சலின், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் டேவிட் ரம்யா. 22/4/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் அனிதா செல்வம், வைஃப் ஆஃப் மிஸ்டர் டைட்டஸ் ராஜா. 22/4/2020 மாஸ்டர் வேதா ஜெரின், சன் ஆஃப் மிஸ்டர் பிரைட் ஜேக்கப். 23/4/2020 பிறந்த நாள் மிஸ்டர் வி ரஞ்சித் குமார், சன் ஆஃப் மிஸ்டர் பி விஜயகுமார். 23/4/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் பி ஸ்டெல்லா தேவி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் பால் தங்கராஜ். 23/4/2020 பிறந்த நாள் மிஸ்டர் தனசுந்தரம். 24/4/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் விக்டோரியா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் டேவிட் சாம்ராஜ். 24/4/2020 பிறந்த நாள் செல்வி சி ஏஞ்சலின், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ரூபன்.
உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. இப்பொழுது நம்முடைய நாட்டிலும் மற்றும் உலகமெங்கும் கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் பரவி வருகிற காலங்களிலே இந்த வியாதியின் தாக்கத்தினாலே பலர் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய நாட்டு மக்களுக்காகவும் நம்முடைய மாநிலத்தில் உள்ள அனைவருக்காகவும் உலகமெங்கும் பாதிக்கப்படுகிற மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தேச தேவைகள், திருச்சபையின் தேவைகள் ஆகியவைகளை மனதில் கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் என்றே துதிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்யும் தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரையும் துதிக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் சேர்ந்து துதிக்கிறார்களோ அவங்க வாசம் செய்வேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா தனித்தனியாக இருந்தாலும் ஆண்டவரே ஒன்று பெற்று துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து துதிக்க முடியாமல் போனாலும் ஆண்டவரே அவர்கள் இல்லத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே கொரோனா வைரஸால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா வைரஸ்க்காக பாடுபடும் ஒவ்வொரு மருத்துவர்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு நர்ஸுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் குடும்பத்தை விட்டு அப்பா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தங்களை அர்ப்பணித்தால் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க தங்களை நினைத்து அப்பா அவர்கள் குடும்பத்தை நினைத்து பார்க்காமல் அப்பா மற்றவர்களுக்காக அப்பா மற்றவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா, அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரே இதனால் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் வெளியே எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எத்தனையோ பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களையும் நீர் குணமாக்கி அப்பா வருந்தினர்களே ஆண்டவரே. இந்த கொரோனா சுத்தமாக அப்பா எந்த ஒரு மக்களும் கொரோனா இல்லாதபடி, எந்த ஒரு நோயும் இல்லாதபடி பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அது மட்டும் இல்லை ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த ஒரு நோயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்தும். நீரே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். உலகத்திலும் நம் நாட்டிலும் நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆளுகையின் கீழ் மண்ணான மனிதருக்கும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். சகல அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, அதிகாரங்களை நியமிக்கிறவர் நீர் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். அமைதலுள்ள ஜீவனம் செய்யும்படி உங்களை ஆளுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த ராஜ்யங்களை, உலகத்தின் ராஜ்யங்களை ஆளுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தங்களுடைய நாடுகளிலும் நாடுகளுக்கு இடையேயும் அமைதி நிலவும்படி தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதற்காக நீர் நியமித்திருக்கிற இந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டை ஆளுகிற மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற அமைச்சர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகிற பிரதமரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா சுகத்தையும் கொடுக்கும்படிக்கு அவர்கள் எடுக்கிற திட்டங்கள், அவர்கள் செயல்படுத்துகிறவைகள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களுக்கும் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தரும்படி உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆளுகை செய்கிற எங்கள் முதலமைச்சரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அமைச்சர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொரோனா வியாதியின் நிமித்தமாய் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர், அதன் செயலர்,
அதில் வேலை பார்க்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாகவும் இந்த வியாதியின் கொடுமைகளிலிருந்து தப்புவிக்கும்படியும் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு அனந்த ஞானத்தை உம்முடைய ஞானத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கவும் உம்முடைய அந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நீதிமன்றங்களை ஆண்டவரே, அதை நீதி செய்கிறவர்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறதற்கு ஆண்டவரே, ஏழை ஜனங்களுடைய நியாயங்கள் கேட்கப்படுகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகிற அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர்ஸ், ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் அவர்களுடைய ஞானத்துக்காக உங்களுடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, ஆளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அதிகாரிகளையும் ஆண்டவரை தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிற உம்முடைய அன்பு கரத்துல ஆண்டவரை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் பேர் பெற்றிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எனது ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் உலகமெங்கும் இருக்கும் கொடிய நோய்களுக்காக, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா செவிசாய்த்து கேட்பதற்காகவும் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காகவும் போராடுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு இன்று வரை 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,60,000 பேர் மரித்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலும் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபத்தை ஏறுகிறோம். அன்பின் பரமபிதாவே, இந்த கொரோனா வைரஸ் உலகமெங்கிருக்கும் மக்கள் பாவத்தின் நிமித்தம் இந்த கொரோனா வைரஸ் நடந்து கொண்டிருக்கிறது, மரித்து கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாள் வந்ததை போல் ஆண்டவரே, நாங்கள் மோகன் ஸ்ரீதாசனுடைய ஜெபத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். மற்ற ஊழியக்காரர்களும் இதே தான் சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்காகவும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீங்கும்படி, எங்களை விட்டு அகன்று போகும்படி தேவனே நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதற்காகவும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் கொண்டாடுகிறோம். அதே போல ஆண்டவரே, உலகமெங்கும் இருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பாவங்களை செய்திருக்கிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தம்தான் இந்த கொரோனா வைரஸ் எல்லா உயிர்களையும் அழித்து கொண்டிருப்பதாக, மறித்து கொண்டிருப்பதாக நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தேவன் எங்கள் மீது இரக்கம் காட்டி இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் பாயமனத்தில் கொண்டாடுகிறோம். இனி வரும் நாட்களில் நாங்கள் ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்க பாவங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை சிந்தனையும் பரிசுத்தப்படுத்தி சரியான இருதயங்களை பொழுது தேவனுக்கு உகந்த காரியங்கள் செய்யும்படி தேவன் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் முறையில் கொண்டாடுகிறோம். எங்களிடத்தில் உள்ள எந்த கெட்ட தீய சிந்தனைகள் வராதபடிக்கு தேவன் எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸுக்காக உலகமெங்கு இருக்கும் உலக நாட்டு தலைவர்களையும் ஆண்டவரே, மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களும் ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்கள், நர்ஸ்மார்கள், ஓட்டுநர்கள், இன்னும் இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்காக பாடுபடும் ஒவ்வொரு நபரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பேச்சு கொண்டாடுகிறோம். இதற்காக தொண்டு நிறுவனங்கள் ஆண்டவரே, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்கு உணவளிக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரின் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்வதை நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் நின்று செபிக்க முடிய ஒரு பாரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே, அவரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. சேனைகளின் இயேசுவை உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவனே, உலகமே கொரோனாவினால் புரட்டப்பட்டு அநேக சாவுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதே. அநேக மக்கள் பசியும் பட்டினியுமாய் இருக்கிறார்களே. இந்திய தேசத்திலே அநேக கூக்கர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறதே. தமிழ்நாட்டிலே ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் உதவி வேண்டுமே. அநேக மக்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதே. ஆண்டவரே, செய்யும் தொழிலெல்லாம் மூடப்பட்டு ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்யும் ஐயா. எலியாவை போஷித்தது போல இந்த மக்களை நீர் போஷியும் ஆண்டவரே. தன்னார்வ தொண்டுகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அநேக உதவிகள் கிடைக்கட்டுமே ஆண்டவரே. ட்ரஸ்டுகள் மூலம் அநேக உதவிகள் செய்யட்டுமே. அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இறங்கும் ஐயா. மக்களுடைய மனநிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டிலே அடங்கியிருக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள் எழும்புகிறதே. அநேக குடும்பங்கள் தாறுமாறாக்கப்படுகிறதே. வேலையில்லா சண்டைகள் சச்சரவுகள் வருகிறதே. இதிலிருந்து விடுதலை தாரும், மன நிம்மதியை தாரும், மன குழப்பங்களை எடுத்து போடும் ஐயா. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும் ஐயா. இந்தியாவில் இந்த கொள்ளை நோய் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துதித்து ஆராதிக்கட்டும். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். உடைய கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சேனைகளின் கர்த்தர் என்னும் மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நன்றி இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இம்மட்டுமாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர் இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நோய்க்காக உங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதையும் ஆண்டவரே நீர் ஒரு நொடியிலே அடக்கி கொண்டீர் சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள கரம் மகத்துவமானது ஆண்டவரே. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு பயந்து நடுங்கி ஆண்டவரே இந்த நேரத்தில் நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது என்று சொன்னவரே, உங்கள் நன்றியோடு திருக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தவான்களை அழிவை காணவிட்டீர் வேறு சொல்கிறது சுவாமி. உமக்கு பயந்து உங்கள் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை தேவரை விடுவிக்கிறாய் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியிலே நீர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது நீர் உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களையா நன்றியோடு இருக்கிறோம் சுவாமி. சோதம் குமரோவின் கூக்குரல் சமூகத்தில் வந்து எட்டின போது வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி ஆண்டவரே அந்த பட்டணம் முழுவதையும் அழைத்து போட்டீர் சுவாமி. இப்போதும் தகப்பரே, நாங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்திலே மறைக்காமல் உங்களுக்கு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவரே தயவாய் பொறுத்து மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்கள் நிமித்தமாக தேவரே எங்களை அழிவுக்கு உட்படுத்தாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துள்ளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாமம் தரித்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களே, ஆனால் அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை வர்ஷிப்பேன் என்று சொன்னவரே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொடிய அந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொடிய நோய் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் அல்லல்படுகிறதே தேவரை அறிந்திருக்கிறேன். உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போய் நிற்பது தேவரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும். தயவாய் எங்களுக்கு இறங்கி இந்த அக்கிரமங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த தொற்று நோயிலிருந்து நீர் உலக மக்களை ரட்சித்து காக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோய் அன்றுடைய இத்தோடு முடிந்து போகத்தக்கதாக ஆண்டவரே தேவி தாமே கிருபிசியும் சுவாமி. அனாந்திரத்திலே வழியும் அமாந்திர வழித்திலே வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க வேண்டும் சொன்ன தகப்பனே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவரீ தெரிந்து கொண்ட ஜனத்தை தேவரீ போஷித்து பாதுகாத்து தேவரீ வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்து மன்னியும் ஆண்டவரே. தயவாய் எங்களுக்கு இறக்கமுள்ள கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறோம் சுவாமி. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. உண்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக தேவரீர் அனுமதிப்பீர்களே ஆண்டவரே. உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவும் நடைபெறாத ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து
உன்னை காக்கிறவராய் இருக்கிறேன் என்று தேவரீர் யாக்கோபுக்கு சொன்னீரே, அந்த வார்த்தைக்குடியே தேவரீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த கெட்டான சூழ்நிலையிலும் நீர் மகத்தான கிருபை அருளை செய்து எங்களை பாதுகாத்து உங்களுடைய இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று அருமையரட்சர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள். பரிசுத்தமும் இரக்கமுள்ள கிருபையுள்ள தந்தையே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவரே கொடுத்த இந்த கிருபையான ஒரு சூழலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது பெரிதான கிருபையினாலே ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த உமது மகா கிருபையுள்ள இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்களை காண்கும்படியாய் உன் கண்கள் திறந்திருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கேட்கும்படியாய் உன் செவிகள் கவனிக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் ஆண்டவரே அப்பா எங்கள் வேண்டுதலுக்கு உமது கிருபையும் இரக்கமும் மகா பலனுமாய் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலக நாடுகளை அச்சரித்து கொண்டு இருக்கிற மிகவும் கொடிய ஆண்டவரே வியாதியாகிய ஆண்டவரே இந்த கொரோனாவுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சாமி. மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக உம்மிடத்தில் மன்றாட தேவரீர் எங்களை கிருபை அளித்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆண்டவரே திறப்பிலே நிற்கிற ஜனங்களை நீ தேடுகிறபடினாலே அப்பா அப்பா சபையோராய் ஆண்டவர் வேலையிலுமாய் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் வேலையிலே சாமி ஆண்டவரே உம்மை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை வைக்கிறோம் அப்பா. நீர் இவற்றிற்கு நீ செவி கொடுக்கவும் ஆண்டவரே உமது கிருபையும் உமது இரக்கமும் ஆண்டவரே எங்களுக்கு மகா பலனாய் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சுவாமி. ஆண்டவரே அப்பா, உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிறதான ஆசிய கண்டத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த கண்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. ஒவ்வொரு நாட்டு அரசுகளும் ஆண்டவரை எடுக்கிற முயற்சிகளிலே ஆண்டவரை நல்ல பலன் கிட்டும்படியாய் ஆண்டவரை நீ நல்ல ஆலோசகராக இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாத சத்ருவனோடு எங்களால் போட்டி போட முடியாது சாமி, எதிர்த்து நிற்கவும் முடியாது சாமி. ஆண்டவரே, உமது பலம் ஆண்டவரே அப்பா, உமது ஆவியானவரின் பலம் கொண்டு எதிர்க்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் உமது கிருபையும் இரக்கமும் ஆண்டவர் இருந்து ஆண்டவரே உமது அனாதியான ஆண்டவரே அப்பா கிருபையுள்ள இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் மீட்டர்ல வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசிய கண்டம் முழுவதும் பரவிருக்கிறதான இந்த நோயை நீர் முழுமையாய் அகற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. ஐரோப்பா கண்டத்திற்காக வருகிற சுவாமி. அந்த கண்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நாட்டிற்காக வருகிற சாமி. ஆண்டவரே அப்பா, பிரான்ஸ்க்காக ஒவ்வொரு நாட்டுக்காக வருகிறோம் அப்பா, பிரிட்டனுக்காக வருகிற சாமி. ஆண்டவரே, அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டின் மக்களையும் நீ பெயர் பெற்று ஆசீர்வதிக்கும் காத்தரல வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. ஒவ்வொருவரையும் இழப்பிலிருந்து மீட்டர்ல வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே ஏற்படுகிற இழப்பை ஆண்டவரை நீர்தாமே பலப்படுத்தி சுகம் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. மனிதனுடைய ஞானமும் புத்தியும் அவங்க செயல்படாத ஆண்டவரே நீர் கிருபையா இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அரபு கண்ட்ரிஸ்க்காக வருகிற சாமி. ஆண்டவரே அப்பா, நீ அந்த கண்ட்ரிகளையும் நீதாமே கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அங்கே பரவி இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் நீ பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. அங்கே எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசு எடுக்கும் நடவடிக்கை ஒவ்வொன்றும் ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்கும்படி நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீ இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆப்பிரிக்கா கண்டத்திற்காக வருகிற சாமி. ஆண்டவரே, அங்கும் நீ நல்ல சூழ்நிலையை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. நோயானது அங்கே வீரியம் கொண்டு பரவாதபடிக்கு தேவரை நீ பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் கடவுளாய் இருக்கிற நீர் அவ்வாறு நீர் அங்கே இறங்கி ஆண்டவரே உமது கிருபையினாலே அங்கே இரக்கம் காட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. ஆண்டவரே அப்பா, அமெரிக்கா கண்டத்திற்காக வருகிற சாமி. அந்த கண்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மிக பெரிதான பாதிப்புகளில் உமது கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீ விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உம்மிடம் ஒப்படைக்கும் போது ஆண்டவரே அவர்களுக்கு நீ சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த மக்களின் வேண்டுதலுக்கு உமது கண்கள் இறக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. உமது செவிகள் கவனிக்கிறதா இருந்து ஆண்டவரே அவர்களை நீர் மீட்டெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இரக்கமுள்ள தந்தையாய் நீ இருக்கிறபடினாலே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கன்னட கண்டத்திற்காக வருகிற சாமி. அந்த கண்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா.
ஆண்டவரே அங்கும் நல்ல சூழ்நிலையை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆஸ்திரேலிய கண்டத்திற்காக வருகிறோம். அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாதிப்பையும் நீ விளைக்கப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஸ்தோத்திரிக்கிற சாமி. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் தேவரே நீ வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கொடிய வியாதியானது உலகம் முழுக்க அச்சுறுத்தியிருக்கிற நிலையிலும் ஆண்டவரே இந்தியா ஆட்சியாளர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்த சாமி. எந்த ஆண்டவரே பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் அவர்களுக்கு உருவாகாதபடி தேவரே நீ வேலையெடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சாமி. ஆண்டவரே செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபையை இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. அவர்களை நீர் வேலையெடுத்து பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அவர் குடும்பங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காவல் பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர்களுக்கும் ஆண்டவரே எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாதபடி நீ வேலையடைத்து பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் தாமே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு அரசியல் ஆண்டவரே ஆளுமையில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே நீர் கொடுத்த நானும் ஆண்டவரே அறிவு அவர்களை இன்னும் மேம்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இன்னும் முழுமையான பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிற ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் தந்தையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்தோலையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்தோலையே. தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் அன்னை தந்தையானவரும் விண்ண பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டு நீங்களான போதிலும் ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலும் மாசிறுமையாய் சகிக்கலாம் வறுமை கொண்டாலும் பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிக பாரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலும் கேட்ட நோயிலும் நீயாகப்பட்டுழன்றாலும் எந்த கேடுகள் உன் மேலே வந்து மூடினாலும் ஆன வீடுகானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்தன்னலை உனக்கெல்லாம் என்றென்ன நிறைவாய். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாதேயும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரமற் பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரமற் பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணால் நல்தேயனுக்கு கன்னிமரிசேயனுக்கு, காணால் நல்தேயனுக்கு கன்னிமரிசேயனுக்கு. கோணார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோணார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு. நாதனுக்கு ஜெயமங்கலம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம்.